மாநாட்டின் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரு. என்ன பாடம்? திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த 10 குடும்பத்தை ஒழிச்சு தன்னுடைய 2 குடும்பம், தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நீதியை மறந்து, அதாவது தமிழகத்தில் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக. ஆனா இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு. ஏன்னா அதுதான் பிஜேபியோடைய ஒரு உறவு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் சமூக நீதியை மறந்தாரு, சாதி அரசியலை உருவாக்குனாரு, ஊழலை உருவாக்குனாரு. இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு. இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்குனார் தெரியுமா? அத்தனை தடைகளும் உடைச்சு இங்க நின்னுக்கிற கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம். இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்லின, இந்த மதுரை மண்ணுடைய பிடி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார், இந்த ஆட்சிக்கு வந்தவன மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா. அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு யார் இருக்கா? இந்த மதுரை மண்ணிலிருந்து மூர்த்தி இருக்கிறார். மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா? ஏன் ஒட்டுமொத்த ஊழலையும் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அரசியலை இருக்கக்கூடிய நேரத்தில் திரு அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றாத மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக என்றைக்கோ திமுகவுடைய அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் இருந்து விலகிட்டார். அப்ப விலகும் பொழுது யார் அண்ணாவுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடிக்க முடியும், நிர்வாகத்தில் கொண்டு வர முடியும்? ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். எல்லாரும் சொல்லலாம், திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கொள்கை ஒன்றுதான். அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழ்மையை ஒழிக்கணும், சமத்துவத்தை உருவாக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கு? அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விலகிட்டாரு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கை, அதை வழிநடத்திய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையிலிருந்து தடமாறி இன்னைக்கு பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தமிழகத்துல பிஜேபியை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் 2வது அரசியல் மாநில மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் மாநாட்டு உரையை ஆற்ற இருக்கிறார்.